வணக்கம். பைனாப்பிள் கேசரி செய்ய முதல்ல 3/4 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பாதி எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எண்ணெயில் 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்து பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் 1 கப் ரவையும் சேர்த்து ரவையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுத்ததும் அதில் 2 கப் தண்ணியும் சுடு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் ரவை நல்லா வெந்ததும் இதில் தேவையான ஃபுட் கலரையும் சேர்த்துக்கலாம். கூட உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி 1லேருந்து 1.5 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் நம்ம வெட்டி வச்சுருந்த பைனாப்பிளும் ஏலக்காவையும் போட்டு கலந்து மீதி எடுத்து வச்சுருந்த எண்ணெயும் சேர்த்து நெய்யையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு எடுத்தோன்னா நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட ஃபுல் ரெசிபி எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.